சுட்டாங்க போங்க, நண்பர்களே முடிச்சு விட்டாங்க போங்க. வீட்டுக்குள்ள சேதன தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க போலயே. வீட்டுக்குள்ள இங்க அடிக்கிற அடியில வெளியே சில பல தற்கொலை கூட்டம் என்ன பண்ணணும், ஆஹா சேதனை வந்து சௌந்தர்யா பியாரா காசு வாங்கிட்டாங்கடான்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. எப்படி சொல்றதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கு. ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, அப்படிதான் நடக்க போது, வேணா பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சேதனை அட்ரஸ் பண்ணி பயங்கரமா பேசியிருக்காங்க போல. என்னன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோ, வீட்டுக்குள்ள ஒரு 8 பேர் வந்தாங்களா, அந்த 8 பேர்ல ஒரு சில பேர் வந்து ஒரு சில பேரை மட்டுமே டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஃபேட்மேன் சார் ஆகட்டும், வர்ஷினி ஆகட்டும், சாச்சனாவாகட்டும், சுனிதாவாகட்டும், இந்த 4 பேருமே சௌந்தர்யா மட்டுமே டார்கெட் பண்ணி பல இடங்கள்ல பேசியிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு இன்னொரு விஷயத்தை கூட சொல்லலாம். இந்த வீட்டுக்குள்ள வந்த 2வது நாள் பிக் பாஸ் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்திருப்பாங்க. என்னன்னா வீட்டுக்குள்ள வந்திருக்க நீங்க இந்த 8 பேர் ஸ்வாப்பாய் அங்க போனா அங்க இருந்து யார் 2 பேரும் இங்க எடுப்பீங்க, அதுக்கான காரணங்களை சொல்லுங்கன்னு சொல்லிருப்பாங்கல்ல. அப்ப நிறைய பேர் ஜாக்லின் சௌந்தர்யா தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதுல சுனிதா வந்து சௌந்தர்யா பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பாங்க. என்னன்னா, நான் கூட நினைச்சேன் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுன்னு, ஆனா வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது நிறைய வேலைகளை பார்த்து வச்சிருக்க, அவ்வளவு வேலையை பார்த்து வச்சிருக்க, உனக்கு ஆர்கானிக் சப்போர்ட் சுத்தமா இல்லவே இல்லை, நீ பண்ணி வச்சிருக்க வேலைகள் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுது, உனக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்லி பயங்கரமா பேசியிருப்பாங்க. முக்கியமா அந்த பிஆர் டீம் பத்தி தான் பாயிண்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த விஷயங்களால தான் சௌந்தர்யா வந்து பயங்கரமா உடஞ்சு அழுதுருப்பாங்க. அந்த விஷயத்தை சேதன் அட்ரஸ் பண்ணிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முத்துக்குமரனுக்கு பயங்கரமான கைத்தட்டலாம். எப்படி முத்துக்குமரனுக்கு வெறித்தனமான கைத்தட்டல் வந்திருக்கு போல. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மொத்தமா பாத்துறலாமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சாகணும். நம்ம சேனல் வந்து 1.50 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கும். அதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். சோ தேங்க் யூ சோ மச் நண்பர்களே, தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல முத்துக்குமரன் மேட்டர் வந்துடலாம். முத்துக்குமரனுக்கு பயங்கரமான கைத்தட்டல் வரதா கேள்விப்பட்டேன். வெறித்தனமான கைத்தட்டல் போல. ஏன்னா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கு முத்துக்குமரன் அந்த டான்சிங் மராத்தான்ல அவனுக்கான பெஸ்ட் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த டான்சிங் மராத்தானை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நம்ம டான்ஸ் ஆடணும் போல, ஸ்டெப் ஆடணும் போல நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா பிக் பாஸ் அந்த லெட்டர் படிக்கும் போது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த டான்சிங் மராத்தான்ல நீங்க யாரு எவ்வளவுக்குலாம் மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க அங்க டான்ஸ் ஆடுறதா தவிர அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும். ஓகேவா? அதுதான் கண்டிப்பா மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். அந்த விஷயத்துல முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க் சூப்பரா பண்ணிருந்தாங்க. 2 பேரை சொல்லும் ப்ரோ, இந்த டாஸ்க்கை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் சூப்பரா பண்ணிருந்தாங்க. முத்துக்குமரன், தீபக், இந்த 2 பேருமே அவங்களுக்கான கேரக்டர் விட்டு ஒரு செகண்ட் கூட வெளியே வரல. அப்படியே அவங்களுக்கான கேரக்டர் விட்டு ஒரு செகண்ட் கூட வெளியே வரவே இல்லை. அது என்ன பிரச்சனை ஆகட்டும், வீட்டுல யார் எப்படி பேசினாலும் ஆகட்டும், அவங்களுக்கான அந்த வாய்ஸ் மாடுலேஷன் அந்த கேரக்டர்லயே தான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுல கண்டிப்பா நம்ம ஒரு பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தீபக் அண்ணதை சூப்பரா பண்ணியிருந்தாப்புல. அதே மாதிரி முத்துக்குமரனுமே ஜி அப்பல்ல ஜி அப்படி சொல்லிட்டு அந்த ஜியை தான் போட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்புல. அந்த ஜி போகவே இல்லை. நேற்று அந்த டாஸ்க்லாம் முடிஞ்சவங்க கூட நைட்டு தீபக் அண்ணட உட்காந்து பேசிட்டு இருந்த கூட அந்த ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த டாஸ்க்ல அப்படி இறங்கி பண்ணா. சோ அந்த விஷயங்கள்லாம் வச்சு இன்னைக்கு பயங்கரமான பாராட்டுகள் வருது போல. வெறித்தனமான கைத்தட்டலாம். அப்படியே பாருங்கதான் விசில் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்த வாரம் ஃபைனல். அப்படி இருக்கும் இந்த வாரம் கைத்தட்டல இல்லாம சும்மா எல்லாம் வச்சா அது கண்டிப்பா செட் ஆகாது. கண்டிப்பா உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்து பாராட்டி தூக்கி வச்சாதான் நல்லா இருக்கும். அந்த வகையில பயங்கரமான கைத்தட்டல் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அடுத்து சௌந்தர்யாக்கான டாபிக், அந்த பிஆர் டாபிக் எடுத்து சேதனை பேசியிருப்பாங்க. முக்கியமா எனக்கு தெரிஞ்சு சேதனை எப்படி பேசியிருப்பாங்க தெரியுமா? ஃபுல்லா சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஃபுல்லா சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா வெளிய இருந்து கொந்தளிப்பாங்க. எப்பறா நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு கொந்தளிப்பாங்க. அப்படி நார்மலா பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். பயங்கரமா சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணதை தான் கேள்விப்பட்டேன். பட் நம்ம எபிசோட் பார்த்துட்டு தான் பேசணும். என்ன விஷயம்னாலும் எபிசோட் பார்த்துட்டு பேசலாம். ஆனா அந்த டாபிக் எடுத்து கண்டிப்பா பேசியிருப்பாங்க. ஏன்னா இவங்க சொன்னது என்ன தெரியுமா? ஆர்கானிக் சப்போர்ட்டே இல்ல, உனக்கு ஆர்கானிக் சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, நீ வந்து பயங்கரமா பிஆர் வச்சிருக்க அப்படி சொல்லி சொன்னாங்க. இன்னும் நிறைய பேருக்கு பிஆர் அப்படிங்கிறது புரியவே மாட்டேங்குது. அதை ஜாகன் கூட வீட்டுக்குள்ள ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பிஆர் அப்படிங்கிறது நீங்க இந்த மீடியாக்குள்ள வந்துட்டீங்கனாலே கண்டிப்பா அது உங்களுக்கு தேவை. நீங்க ஏதாவது தனியாக ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்களோ, நீங்க ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்களோ, என்ன பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். ஏன்னா இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியால இருக்கோம். அப்படி நம்ம எல்லாமே சோஷியல் மீடியாலே உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்களோ இல்ல அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கணும் நினைச்சுக்கிட்டா, அதாவது சோஷியல் மீடியால பண்றதுக்கு சில பல குரூப்ஸ் இருக்கதா செய்றாங்க. அந்த குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வாங்கிக்கிட்டு அவங்கள ப்ரோமோட் பண்ணுவாங்க. இல்லாத பொருளதெல்லாம் போட்டு ப்ரோமோட் பண்ண மாட்டாங்க. அப்படியே நீங்க வந்து பிஆர் அப்படிங்கிறது எப்படி நினைச்சுக்கிறீங்கன்னா, இல்லாத பொருளதெல்லாம் போட்டு அப்படியே அடிச்சு கிடிச்சு அவங்கள பயங்கரமா ப்ரோமோட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பிஆர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுல சௌந்தர்யா எடுத்துக்கலாமே. சௌந்தர்யா வீட்டுல என்ன பண்றாங்களோ அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்து போடுறது, அவங்களுக்கான போஸ்டர் எடுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி அவங்களே வெளியே ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் பிஆர். ஓகேவா? அது எல்லாரும் வச்சிருப்பாங்க. ஒரு படம் எடுக்கிறாங்களா அதுக்கு வச்சிருப்பாங்க, ஒரு ஆல்பம் சாங் பண்றாங்களா அதுக்கு வச்சிருப்பாங்க, எல்லாத்துக்குமே வச்சிருப்பாங்க ப்ரோ. எல்லாத்துக்குமே எல்லாருமே பிஆர் அப்படிங்கறது வச்சிருப்பாங்க. அவங்கள ப்ரோமோட் பண்ற கண்டிப்பா ஒரு டீம் வச்சிருப்பாங்க. அது இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அதுவே என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, பிஆர் வச்சிருக்கிறது மிகப்பெரிய குலகுத்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பிஆர் வச்சிருக்கிறது மிகப்பெரிய பாவம், பிஆர் வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சமூக சீர்கேடு அப்படிங்கிற அளவுக்கு அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பிஆர்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ப்ரோ. அவங்கள ப்ரோமோட் பண்ணாம வேற யார் ப்ரோ அவங்கள ப்ரோமோட் பண்ணுவா? நீங்க சொல்லுங்க. அவங்களே ப்ரோமோட் பண்ணீங்கமா வேற யார் ப்ரோமோட் பண்ணுவா? பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் பிஆர் இருக்கு. இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நெகட்டிவ் பிஆர் பயங்கரமா இருக்கு. அதெல்லாம்
எல்லா டீமும் வச்சிருக்காங்க. அந்த நெகட்டிவ் பிஆர் அப்படிங்கிறது எல்லா டீமும் வச்சிருக்காங்க. அவங்கவங்க டீம் பண்றாங்களே, அடுத்த டீம் வந்து இந்த டீம் மாதிரி மாறுவேடம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு சுனிதா வச்சு செய்யறாங்க போல. சுனிதா வச்சு செஞ்சு சேதனை வந்து பயங்கரமா ஒரு சப்போர்ட் கொடுத்ததா கேள்விப்பட்டேன். எபிசோட் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பா சுனிதாக்கு இது தேவைங்க. ஏன்னா அவங்க ஆர்கானிக் ஓட்டு இல்லைன்னு அங்கே சொல்கிறாங்க. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ரயானை பற்றி பேசிட்டு இருந்திருப்பாங்க ஒரு 4 பேர். யாரு நம்ம ஆறணும், சாச்சனா, வர்ஷினி, சுனிதா, அந்த 4 பேர் உட்காந்து சும்மா நம்ம ரயானை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஒயில் கார்டு எல்லாம் நம்ம வெளியே வந்துட்டோம், ரயான் மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருக்கான், அவனு இந்த டிக்கெட் ஃபினாலே வாங்கலன்னா கண்டிப்பாக அவுட் ஆயிருப்பான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது யாரும் அந்த இடத்துல டக்குன்னு சொல்லாங்க, ரயான் அந்த டிக்கெட் ஃபினாலேயும் இல்லை, அவன் முன்னாடியே போக வேண்டியது, அவன் இந்த வீட்டுக்குள்ள ஒரு சில வேலைகளை பார்த்தான், அந்த விஷயங்கள் தான் பயங்கரமாக கிளிக்காகி அவன் இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது ஆர்னோக்கு புரியாது. அவன் புரியாமல் என்னென்னு கேட்கும்போது அவன் வந்து சௌந்தர்யா கூட இருந்தான்ல, அதனால தான் அவன் காப்பாற்றப்பட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. டக்குன்னு அங்க இருந்த வர்ஷினி சொல்லுவாங்க, ஆமா அது பயங்கரமா கிளிக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே பக்கத்துல இருந்த சுனிதாவும் சொல்லுவாங்க, ஆமா அவன் அதை பண்ணி தான் தப்பிச்சான்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்ககிட்ட எல்லாம், நீங்க தான் சொன்னீங்க ஆர்கானிக் ஓட்டே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப ஆர்கானிக் ஓட்டே இல்லைன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா சௌந்தர்யா வச்சிருக்கிறது எல்லாமே பாட்ஸ் ஓட்டுன்னு சொல்ல வரீங்க. அப்ப பாட்ஸ் ஓட்டு வச்சிருக்கவங்க கஷ்டப்பட்டு காசு கொடுத்து அந்த பாட்ஸ் ஓட்டு வாங்குறவங்க ஏன் ரயானை காப்பாத்துறதுக்கு அதை யூஸ் பண்ணோம்? அவங்களுக்கு என்ன பைத்தியமா இல்ல அவங்க என்ன கிறுக்கா? அடுத்தால காப்பாத்துறதுக்கு இவங்க ஏன் காசு கொடுத்து செலவு பண்ணுவோம்? அப்பவே புரியல. நீங்க வந்து கொஞ்சம் அந்த பொறாமையில மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஜெனரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் பயங்கரமா சௌந்தர்யாக்கு இருக்கு அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ரீசெண்டா ஒரு வீடியோ கூட பார்த்துருப்பேன் நம்புறேன். அன்சிதா அவர்கள் ஏதோ காலேஜுக்கு கெஸ்டா போயிருக்காங்க. அந்த இடத்துல அன்சிதா கெஸ்டா போயிருக்காங்க. ஆனா பக்கத்துல இருந்து சுத்தி கத்துறவங்க யார் கத்துறாங்க தெரியுமா? சௌந்தர்யா பேர் சொல்லி கத்துறாங்க. எப்படி சௌந்தர்யா பேர் சொல்லி கத்துறாங்க. இவங்க மைக்க கொண்டு நீட்டுறாங்க. என்னன்னு சொல்லி சொல்லுங்கன்னா சௌந்தர்யான்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க எல்லாம் அப்ப பிஆர், அவங்க எல்லாம் பிஆரான்னு கேக்குறேன். அதாவது சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, இந்த சீசன்ல நீங்க என்னதான் வாங்கினாலும் என்னதான் பேர் எடுத்தாலும் வெளியே இந்த மாதிரி மக்கள் சப்போர்ட் எடுக்கிறதா முக்கியம். நீ அடிச்சு புடிச்சு டிமார் பண்ணி என்ன பண்ணி நீ அந்த கப்பை வின் பண்ணிட்டு போனாலும் சரி, இல்ல அந்த பிரைஸ் பண்ணி வாங்கினாலும் சரி, வெளியே இருக்க மக்கள் எவ்வளவுக்குள்ள ஏர்ன் பண்றாங்கறதா முக்கியம். ஓகேவா? அதுதான் முக்கியம். அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்ச வரைக்கும் இந்த சீசன்ல ஒரு சில பேர் மட்டும் அதை கண்டிப்பா ஏர்ன் பண்ணிருக்காங்க. என்னால உறுதியா சொல்ல முடியல. முத்துக்குமார் நல்லா ஏர்ன் பண்ணிருக்காப்ல. அடுத்த கட்டமா ஜாக்லின் கூட சொல்லலாம். ஜாக்லினுமே பயங்கரமான ஒரு பெரிய சப்போர்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிருக்காங்க. அடுத்த கட்டமா நான் கண்டிப்பா சௌந்தர்யா சொல்லுவேன். நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நான் பல இடங்களில் ஓப்பனா பார்த்துட்டு இருக்கேன். மேபி நம்பாதவங்களுக்கு பொறாமையா இருக்கலாம். சௌந்தர்யாவுமே அதை பயங்கரமா ஏர்ன் பண்ணிருக்காங்க. அதை வெளியே போய் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல, அப்ப நீங்க கண்டிப்பா பார்த்துப்பீங்க. மொத்தத்தில் அந்த விஷயத்தை எடுத்து சேதனை போட்டு பொழந்து எடுக்கிறாங்க போல. இன்னொரு விஷயத்தை சொல்லணும் ப்ரோ. இப்போ நீங்க எல்லாம் சொல்றீங்களா சப்போர்ட் பண்ணாலே பிஆர், சப்போர்ட் பண்ணாலே பிஆர் சொல்லிட்டு மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்னையே இந்த சீசன்ல போட்டு பொழந்து விட்டுட்டு இருக்காங்க. முத்துக்குமரன் பிஆர், சௌந்தர்யா பிஆர், ஜாக்லின் பிஆர், தீபக் பிஆர் சொல்லி மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. நான் கேர் பண்ணவே மாட்டேன், ஒரு பிட்டு கூட கேர் பண்ண மாட்டேன். ஆனா இருந்தாலுமே நான் என்ன கேக்குறேன், நான் சப்போர்ட் பண்ணாலே பிஆர்னா அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு 8 பேர் போயிருக்காங்க. அந்த 8 பேர்ல ஒரு 4 பேர் ஓப்பனா சொல்றாங்க முத்துக்குமரன் தான் வின் பண்ணணும். அப்ப அவங்க எல்லாம் யாரு? அப்ப அவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு போயிருக்காங்களா? இல்ல அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் சப்போர்ட்டர்ஸ்னா அது மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும் எப்படி பிஆரா மாறுவாங்க? பிஆர் இருக்கு இல்லன்னு சொல்ல மாட்டேன். பிஆர் கண்டிப்பா இருக்கு, பிஆரும் இருக்கு, ஜெனரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கு. அதை ஏத்துக்கோங்க. அதை ஏத்துக்கிற மனப்பான்மையே வராம இல்ல எங்களுக்கு மட்டும் தான் ஜெனரல் ஆடியன்ஸ் சப்போர்ட், உங்களுக்கு எல்லாம் கிடையாது, உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே பிஆர் அப்படின்னா என்னங்க அது? அதான் நம்ம கேவலமான விஷயமா இருக்கு. மொத்தத்துல என்ன பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள அவனை சண்டை போட்டுக்கிறான் இல்லையோ, வெளியே பயங்கரமா சண்டைகள் போகுது. ஐயோ ட்விட்டர் பக்கம்லாம் போனா ஸ்பேஸ்ல கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா மாற்றி மாற்றி 2 ஃபேண்டம் அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நோ வேணாண்ணா, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, அப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க, அப்புறம் நம்ம தான் கடந்து இது பண்ணிட்டு இருக்கோம், வேணாண்ணா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட் பார்க்க நல்லா இருக்கும். கைத்தட்டல் இந்த 2 பேருக்கு வந்திருக்கதா சொல்கிறாங்க. இப்போ ஜாக்லின் பெருசாக அப்டேட் இல்லை, மேபி எபிசோடில் பார்த்தா கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஏன்னா எபிசோட பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை கட் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை மறைச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பாக எபிசோடில் தான் போய் பார்க்க முடியும். அதனால எபிசோட் பார்த்துட்டு பேசலாம். 2 பேருக்கு பயங்கரமான கைத்தட்டல் இருக்காங்க. அண்ட் உங்ககிட்ட கடைசியாக ஒன்று கேட்கணும், யார் டைட்டில் வின்னர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், யார் ரன்னர் அப் ஆக தகுதி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போடுங்க.